Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மார்ச் மாதம் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமாக தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்படும் என குறிப்பிட்டார். தென் மாநிலங்களை பொறுத்தவரை தொகுதி சீரமைப்பு என்பது தலைக்கு மேல் தொங்கும் கத்தி என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் அமைச்சரவை கூட்டத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி தர மறுப்பது, மும்மொழி கொள்கை, நீட் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்கும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளுக்காக போராடும் முதலமைச்சர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதா வேண்டாமா என்பது குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான் முடிவு செய்வார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். என்றாலும் தொகுதி மறுசீரமைப்பை அதிமுக ஏற்காது என்றும் ஜெயக்குமார் கூறினார். மும்மொழி கல்வி விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும், இந்த அச்சம் காரணமாகவே அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டியுள்ளதாகவும் சாடிய ஜெயக்குமார், திமுகவும் பாஜகவும் ரகசிய புரிதலுடன் செயல்படுவதாகவும் விமர்சனம் செய்தார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதை பாஜக ஒருபோதும் ஏற்காது என தமிழிசை சவுந்தரராஜன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆனாலும் எந்த ஒரு மாநிலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் நடவடிக்கையை மத்திய அரசு செய்யாது என பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே உறுதி அளித்துள்ளதாகவும், இதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தமிழிசை கூறினார். ஹிந்தி எழுத்தை அடிப்பவர்கள் 500 ரூபாய் நோட்டில் இருக்கும் ஹிந்தியை அடித்து பாருங்கள் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் ராஜா சவால் விடுத்துள்ளார். மத்திய அரசு வலியுறுத்தும் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்றும், இது இந்தி திணிப்பிற்கான முயற்சி என்றும் தெரிவித்துள்ள திமுக அரசு தனது எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தனது கண்டனத்தை தெரிவித்து வருகிறார். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே தொடர்ந்து உரசல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்தியை எதிர்ப்பவர்கள் 500 ரூபாய் நோட்டில் இருக்கும் இந்தியை அடித்து பாருங்கள் என ராஜா சவால் விடுத்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்று பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும்பாலான அரசு பள்ளிகள் ஆசிரியர்கள் இன்றி செயல்பட்டன. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என ஜாக்டோ ஜியோ தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த கோரிக்கையை ஏற்பதாக தேர்தல் அறிவிப்பிலேயே திமுக அரசு உறுதியளித்திருந்தது. ஆனாலும் அது நிறைவேற்றப்படாததால் ஜாக்டோ ஜியோ கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. இந்த நிலையில் அரசுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் அரசு கால அவகாசம் கேட்டது. இதை ஏற்க மறுத்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பில் சென்றனர். போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என நீதிமன்றம் அறிவித்த போதிலும் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் அருகே உள்ள ஒரு ரெஸ்டாரண்டில் நாளை நடைபெற உள்ளது.
இதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளை தாவேகா நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். நடிகர் விஜயை வரவேற்க வழிநெடுங்கிலும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் 2000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்களுக்கு அழைப்பிதழ்களும் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். அவரை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த கட்டவுட்டுகள், பேனர்கள் உள்ளிட்டவை சில இடங்களில் சேதப்படுத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி சஜன் குமாருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தியின் மறைவின் போது ஏற்பட்ட கலவரத்தில் ஏராளமான சீக்கியர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்களது உடைமைகளும் வீடுகளும் அடித்து நொறுக்கப்பட்டன. இது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த சஜன் குமாருக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் இன்று ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்காக 3252 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அமைச்சர் பெரியசாமி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். நிதி விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் பணியாளர்களுக்கு குறித்த காலத்தில் ஊதியம் வழங்க முடியாமல் போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஊதிய நிலுவை 2430 கோடியாகவும் உட்கட்டமைப்பு நிலுவைத் தொகை 852 கோடி ரூபாயாகவும் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாலியல் வழக்கில் சீமானுக்கு எதிராக குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு 6 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர். நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் கணவர் என்ற இடத்தில் சீமான் கையெழுத்திட்டதாகவும் அதற்கான ஆவணம்தான் அவருக்கு எதிராக திரும்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக சீமானுக்கு மருத்துவ சோதனையும் குரல் பரிசோதனையும் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை ஈஷா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவை தடுக்க சதி நடப்பதாக அதன் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் குற்றம் சாட்டியுள்ளார். விழாவின் போது அங்கு ஏற்படும் ஒலியும் வனவிலங்குகளை பாதிப்பதாக உள்ள குற்றச்சாட்டிற்கு அவர் பதில் அளித்துள்ளார். சிவராத்திரி கொண்டாட்டங்கள் வனப்பகுதிக்குள் நடைபெறுவதில்லை என்றும் சிவராத்திரி விழா மக்களுக்கு அவசியம் நடத்தப்பட வேண்டும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். கோடையின் தாக்கம் முன்கூட்டியே அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு 3 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 27ஆம் தேதியும் வரும் 28ஆம் தேதி சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களிலும் குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வரும் 1ஆம் தேதியும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் விடாமுயற்சி படத்தின் வசூலை டிராகன் முந்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடாமுயற்சி படம் முதல் வாரத்தில் 18 லட்சம் அமெரிக்க டாலர்கள், அதாவது 6,95 லட்சம் ரூபாய் வசூலானது. டிராகன் படம் வெளியான 3 நாட்களில் 6,5 லட்சம் அமெரிக்க டாலர்கள், அதாவது 5,64 லட்சம் ரூபாய் வசூலாகி உள்ளதாக கூறப்படுகிறது. படத்திற்கு அதிகம் வரவேற்பு இருப்பதால் $1 மில்லியன் வசூலை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை.
நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.